காதல் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இல்ல வாழ்க்கையாகட்டும், உண்மையா இருந்து தோத்தா அதில் கிடைக்கும் பாடம் பல மடங்கு அதிகம். அடுத்து நம்ம ஒலிம்பிக்ஸ் டாப் 10 டேபிள்குள்ள வரலாங்க. அதுக்கான நிறைய சான்சஸ் நம்ம கிட்ட இருக்கு. டாப் 2கே வரலாம். ஆனாலும் டாப் 10க்கு ஏன் சொல்றேன்னா, நம்ம எங்கேயோ இருக்கிறோம், டாப் 10க்குள்ள முதல்ல வரலாமேன்றது தான். சில நம்பர் சொல்றேன். உலகத்திலேயே அதிகமான யூத் பாப்புலேஷன் எங்க இருக்காங்கன்னா இந்தியாவில் தான். ஆஸ் பர் 2021 36.5 crore யூத் பாப்புலேஷன் இருக்காங்க. ஆஸ் பர் 2036 அட்லீஸ்ட் 34.5 crore யூத்ஸ் இருப்பாங்கன்ற ப்ரெடிக்ஷன் இருக்கு. ஓகேவா? அப்படி பார்த்தாலும் ஒரு கேமுக்கு 1 கோடி மக்கள் ஸ்ட்ராங்காக காம்பீட் பண்ணா நம்ம ஒரு கேம்ல இருந்தும் ஒரு கோல்டு பரவாயில்லைங்க, அதில் பாதியா ஒரு 15 கோல்டாவது எடுத்துன்னு வந்தா கூட டாப் 10க்குள்ள வரலாங்க. யூஎஸ் உடைய ஓவரால் பாப்புலேஷனே நம்ம இந்தியாவோட யூத் பாப்புலேஷனோட கம்மி தான் இருக்கு. இந்த நம்பர் நான் ஏன் சொல்றேன்னா, லட்சத்துல இருந்து ஒருத்தர் வந்து வேர்ல்ட் சாம்பியனா ஆகிற மற்ற கண்ட்ரிஸை விட கோடியிலிருந்து ஒருத்தர் வந்து வேர்ல்ட் சாம்பியனா ஆகிற விதம் ரொம்ப சுலபமா தானே இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம காம்பீட் பண்றோமா? இல்ல. யூத் பாப்புலேஷன் ஆன் அப்ராக்ஸ் 35 crore people எடுத்துக்கினா கூட ஒரு கேம்ல ஒரு கோடி யூத்ஸ் காம்பீட் பண்ணா கூட 35 goals we can grab. So 35 crore people கேம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவ்வளோலாம் எஃபர்ட் போட்டு 35 people தான் ஜெயிக்க முடியும்னா அப்போ மற்றவங்கலாம் என்ன கேட்கலாம். ஆரம்பத்தில் இந்த கல்ச்சரல் அகாடமி பற்றி சொன்னேன். லைக் ஃபேமிலிஸ் எல்லாம் ஸ்டடீஸ் பக்கம் கவனம் ஜாஸ்தி கொடுன்னு சொல்லுவாங்க, விளையாட்டுக்கு அவ்வளோ கவனம் கொடுக்காதான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இங்கே இருக்கு. காதல் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வாழ்க்கையாகட்டும், உண்மையா இருந்து தோத்தா அதில் கிடைக்கும் பாடம் பல மடங்கு அதிகம். ஸோ வாழ்க்கையில ஜெயிக்க வழி அமைத்துக் கொள்ளுவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்குள்ள வரும். ஜஸ்ட் இமேஜின், தோத்தவங்க மற்ற துறையில இறங்கி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய எஃபர்ட், வலிமையான எஃபர்ட் கொடுத்தா இந்தியா எப்படி வளரும்னுட்டு ஒரு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2018 இது ஆரம்பிச்சது. கேலோ இந்தியா அன்னிட்டு. கேலோன்னா பிளே, ஸோ பிளே இந்தியா அன்னிட்டு. இந்த ப்ரோக்ராம் உடைய மெயின் கோல் என்னன்னா, யங் அத்லெட்ஸை ஸ்கூல்லேயே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறது கன்சிஸ்டண்டா. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, செலக்டட் அத்லெட்ஸ்க்கு வருஷத்துக்கு 5 லட்சம் 8 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. அண்ட் இந்த அமௌண்ட் வந்து டைரக்டா அத்லெட்ஸ்க்கே போகும், ஸ்டேட்டுக்கு போகாது. அவங்களுடைய ஓவரால் ஃபிட்னஸ் லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் நம்ம இந்தியாவை குளோபல் லெவலில் ஒரு ஸ்போர்ட்டிங் பவர் ஹவுஸை மாற்றணுன்றதுக்காக தான். இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குதுன்றது மறந்துடாதீங்க. யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க.